परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यां हरि ओम। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्मं तस्मै श्री गुरुमूर्तये निमैदं श्री दक्षिणामूर्तये ओम शिवाय नमः। இன்றைய கேள்வி பதில் காணொளி பகுதியில் சில முக்கியமான கேள்விகள் வந்திருக்குது. அது பற்றின விளக்கங்கள் நாம் இன்றைய காணொளியில் பார்த்துடலாம். மேலும் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும், ஆன்மீகம் தொடர்பிலான கேள்விகளையும் சந்தேகங்களையும் அடியேனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிச்சி வைங்க. முடிந்தவரை ஃபோன் செய்வதற்கு முயற்சிக்க வேணாம். காரணம், அடியேன் சில யோக சாதனங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது தியானத்தில் இருக்கும் பொழுதோ உங்களுடைய ஃபோன் கால் வந்ததுன்னா அடியேனால் பேச இயலாது. அதனால், ஏன்னா சில அதிகப்படியாக அடியேன் மௌன விரதத்தில் இருக்கிறதுனால எந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிடும் பொழுது நான் எந்த ஒரு நிலையில் இருப்பேன் அப்படின்றது அடியேனுக்கு அறுதியிட்டு சொல்ல முடியாது. அதனால் தான் ஃபோன் பண்ண வேணாம் அப்படின்னு உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். அதனால் முடிந்தவரை உங்களுடைய கேள்விகளை வாய்ஸ் மெசேஜாகவோ அல்லது டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுடைய கேள்விகளை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இப்போது இந்த கேள்விகளுக்கான விளக்கங்களை நம்ம பார்த்துடலாம். நித்யா அவர்கள் தேனியிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. கடவுள் என்பவர் எல்லாம் வல்லவர் அப்படின்னா உலகத்தில் தீமை அல்லது தீமையான செயல்கள் ஏன் நடக்குது, அப்படி தீமைன்றது ஏன் இருக்குது முதல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இது கொஞ்சம் ஆழ்ந்த கேள்வி. இதற்கு கொஞ்சம் நீண்ட விளக்கம் தந்தால் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும்னு அடியேன் கருதுறதுனால இதை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய பிறப்பு நிகழ்வதற்கான காரணம் பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த தவறான செயல்களால் அதற்கான தண்டனைன்னு சொல்ல முடியாது, அதை திருத்திக் கொள்வதற்கான அனுபவத்தை பெறுவதற்காகவும், அல்லது திருத்திக் கொள்வதுன்றதை விட அதை சரி செய்து கொள்வதற்கான அனுபவத்தை பெறுவதற்காகவும் பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்து ஆசைப்பட்ட சில விஷயங்களை, சில செயல்களை செய்து அதன் மூலம் சில அனுபவங்களை பெறணும்னு ஆசைப்பட்டதுக்காகவும் தான் இந்த பிறப்பு ஏற்பட்டிருக்குது. இப்போ இந்த நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த காரியம் தவறு அப்படின்றது நமக்கு எப்போ நாம் உணர்வோம்? கர்மகாண்ட சாஸ்திரங்களின்படி சொர்க்கம் நரகம் என்ற நிலை உள்ளது. அதன்படி நற்செயல்கள் செய்த நல்லவர்கள் சொர்க்கத்திற்கும்,
தீய செயல்கள் செய்தவர்கள் நரகத்திற்கும் செல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. கருட புராணம் அப்படின்ற இதிகாசத்தில் நான் தீமைகள் செய்திருக்கிறவங்களுக்கு அவர்களின் தீமைகள் செய்த தீவிரத்திற்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும். இப்படியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதுக்குள்ளே நாம் என்ட்ராக வேணாம். இப்போ இந்த நரகம் சொர்க்கம் அப்படின்றதோட நம்ம நிறுத்திக்கிடலாம். இப்போ இந்த நிலையில் இது எப்போ நம்மளுக்கு அது ரியலைசேஷன் ஏற்படுது? இந்த வாழ்க்கையில் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இன்று அடியேன் இருக்கிறேன், இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறேன். இந்த நிலையில் அடியேன் இந்த சரீரத்தை விட்டு வெளியேறிட்டேன். அதாவது என்னுடைய ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு வெளியேறுது. அப்படின்ற நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஆத்ம பதிவுகளாக இருக்கக்கூடிய அந்த மனம்ன்றது எப்படி வெளியில் வருது? ஆத்ம நிலை அப்படின்றது எப்போ நம்மளுக்கு அது வெளிப்பட ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த 5 விதமான கர்மேந்திரியங்களாலும் 5 விதமான ஞானேந்திரியங்களாலும் அது வெளிப்படுது. அதற்கு தன்மாத்திரைகள் என்ற நிலைகள் வருது. அப்போ மொத்தம் தன்மாத்திரைகள் 5. இந்த சாங்கியம், நம்மளுடைய நிர்வாண தசகம், அந்த தொடரில் பார்த்தோன்னா இந்த சாங்கியம் பற்றின விஷயங்களை ஒரு 25 தத்துவங்களை பற்றி சொல்லியிருப்போம். அதில் இதற்கான விளக்கம், அந்த 25 தத்துவங்களுக்கான விளக்கங்கள் இருக்கும். அது கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 தன்மாத்திரைகள், மொத்தம் 15 நிலைகள். இதற்கான ஒரு கூட்டு அனுபவ நிலை அப்படின்னு இந்த ஆத்ம பதிவில் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு தான் இந்த ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு செல்கிறது. ஏன் போகணும்? இந்த உடல் என்ற கருவி தான் என்ன நினைக்கும் எண்ணங்களுக்கு ஏற்ப செயல்படாத ஒரு நிலை இந்த கருவிக்கு ஏற்படும், இந்த மெக்கானிசத்துக்கு ஏற்படும் பொழுது, இனி இந்த மெக்கானிசம் நமக்கு தேவைப்படாது. நம்ம ஒரு புதுசாக ஒரு மெக்கானிசம் வாங்கிக்கலாம். எப்படி நம்மளுடைய மெஷினரிஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பேர் போடுறோம் இல்லைங்களா? இதுக்கு ஸ்பேர் போட முடியாது. ஸ்பேர் போடுற நிலைக்கு ஸ்பேர் போடலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இது ஓல்டு மாடல் ஆயிடுச்சு, இது புது மாடலில் தான் சில விஷயங்கள் செய்ய முடியும். அப்படின்னும் பொழுது நம்ம புது மாடல் மெஷினரி வாங்குகிறோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த ஆத்மா என்ன பண்ணுது? இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை போய் தேர்ந்தெடுக்குது. அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன நிகழ்கிறது அப்படின்னா, இந்த ஆத்மா தான் இப்போ இந்த கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், தன்மாத்திரைகள் மூலமாக கிடைத்த கூட்டு அனுபவ அறிவு அப்படின்றத எடுத்துகிட்டு போகுது இல்லைங்களா? அதில் பார்க்கும் பொழுது நியாய தர்மங்களுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய செயல்கள் தீய செயலாகவும், அதற்கு நேர்மறையாக இருக்கக்கூடிய செயல்கள் நற்செயலாகவும், இன்னும் சில அனுபவம் பெற வேண்டிய செயல்கள் ஆசை நிலையாகவும் மாறுபடுது. அப்படி ஒரு நிலை ஏற்படும் பொழுது நற்செயலுக்கான பயன்கள் இந்த உலகில் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கை சூழல் அமைவதற்கு ஏற்றாற்போலவும், எதிர்மறையான செயல்கள் செய்வதால் அதை சரி செய்து கொள்வதற்காக ஏற்படும் அனுபவத்தை தரக்கூடியதாகவும், மற்றும் எஞ்சி இருக்கக்கூடிய அனுபவங்கள் அல்லது அதனுடைய ஆசைகள் அதை நிறைவேற்றி கொள்வதற்குமான இந்த உலகில் ஒரு ஏதுவான
வாழ்க்கை சூழல் எந்த இடத்தில் ஏற்படுமோ அந்த இடத்தில் கர்ப்பம் தரித்த தாயின் கருவில் இந்த ஆத்மா போய் குடியேறுது. இதுதான் கர்மகாண்டத்தில் கூறப்பட்டிருக்கு. அதாவது பிரம்ம ஞானத்தில் கூறப்பட்டிருக்கு. அப்போது போன ஜென்மத்தில் நான் ஜப்பானில் பிறந்திருக்கலாம். ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு எனக்கான அனுபவங்கள் தமிழ்நாட்டில் இங்கே தான் கிடைக்கணும் அப்படின்னு இருந்தால் நான் இங்கே வந்து பிறந்திருப்பேன். இந்த இடமும் தேசம் காலம் ஆத்ம நிலைக்கு அப்பாற்பட்ட நிலை. அதனால் அது பற்றிலாம் அதுக்கு கணக்கே கிடையாது. அது எங்கே வேணாலும் பிறக்கும். அதுக்குடைய தேவை என்ன? போன ஜென்மத்தில் ஏற்பட்ட தீய செயல்களுக்கான தீய அனுபவத்தை சரி செய்து நல்வழிப்படுத்தி கொள்வதற்காகவும் நற்செயல் செய்வதற்கான மகிழ்ச்சியான பலனை அனுபவிப்பதற்காகவும் மேலும் தனக்கான ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக தான் இந்த பிறப்பு எடுக்குது. அப்போ அதற்கான சூழ்நிலை எங்கே இருக்குதோ அந்த இடத்துல அது அந்த கருவில் இந்த ஆத்மா குடியேறுகிறது. அப்போது பழைய அனுபவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பூர்வ ஜென்மங்களில் இத்தனை ஜென்மங்களில் நீங்கள் இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சுருக்கிறீங்க, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இன்னும் அனுபவிக்கலை அப்படின்ற ஞாபகத்தோடு உங்களுக்கு இந்த பிறப்பு என்பது ஏற்பட்டால் என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் ஒரு நிமிஷம். யாராவது தப்பு செய்வோமா? தப்பு செய்யலைன்னா அனுபவம் எப்படிருந்து கிடைக்கும்? எப்பொழுது நம்மளுக்கு ஒரு துன்பமான நிலை ஏற்படுதோ அப்போ தான் அனுபவம் கிடைக்கும். மகிழ்ச்சியான நிலையில் அனுபவம் கிடைக்காது, மகிழ்ச்சி தான் ஏற்படும். அப்போது ஒரு இயந்திரத்தன்மையான வாழ்க்கை தானே இருக்கும். நம்மளுக்கான ஒரு சுதந்திரமே இருக்காது. ஒரு எப்படின்னா லைக் தட், இது தப்பு, இது சரி, நான் சரியான விஷயம் செய்யணும், தப்பான விஷயம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையிலேயே தான் இருக்கணும்னு அதுக்கு எதுக்கு பிறப்பெடுக்கணும்? அது ஆத்ம நிலையாகவே இருந்து அனுபவிச்சுட்டு போயிடலாமே. இங்கே இந்த பூமியில் பிறப்பெடுக்கும் பொழுது தான் அதற்கான அனுபவம் மிக வேகமாக கிடைக்கிது. அப்படின்ற காரணத்துக்காக தானே இந்த பிறப்பெடுக்கிறதுக்காக ஒரு கருவில் நாம் இந்த ஆத்மா குடியேறுது. அப்போது அந்த அனுபவத்தை பெறுவதற்கு ஏற்படுவதற்காக பழைய ஞாபகங்கள் அளிக்கப்பட்டு சுய விருப்பம், அதாவது ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. காரணம், நம்மளுக்கு எல்லா வித ஞாபகங்களும் இருந்தால் நம்மளால் ஒரு இயல்பான வாழ்க்கை முறையை வாழவே முடியாது. அப்போது இந்த ஜனனத்தில் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையில் நாம் பிறந்திருக்கிறோன்னா இதெல்லாம் தான் காரணம். அப்போ அது என்னன்னு நாம் நம்மளுடைய சுய முயற்சியில் ஃப்ரீ வில், அதாவது ஒரு முழு சுதந்திரமான நிலையில் நாம் தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் இதனுடைய நோக்கம். அப்போ தான் அதற்கான முழுமையான அனுபவம் நமக்கு கிடைக்கும். அது எப்படின்னா, இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போனால் இது கிடைக்கும்னு நினச்சிட்டோன்னா அங்கே கிடைக்கும், அவ்வளோதான். அப்போ அங்கே என்ன அனுபவம் இருக்குது? ஒன்றுமே இருக்காதே. அங்கே போனால் என்ன கிடைக்கும்னு தெரியாமல் போனால் தானே எது கிடைக்குதோ அதற்கேற்ற ஒரு மனநிலை மாறும். அப்போ அங்கே ஒரு அனுபவம் நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வின் மூலம் அனுபவம் ஏற்படும். அது மாதிரி தான் இந்த பிறப்பும். இங்கு ஒரு அனுபவம் வேணும் அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்றது தெரியாமல் போனால் தான் அதற்கு உண்டான புதுவித அனுபவமாக நமக்கு கிடைக்கப்பெறும். அப்படி நடக்கும் பொழுது இந்த உலக வாழ்வியலுக்குள் வந்ததுக்கப்புறம் இந்த மனம் என்ன பண்ணுது? என்ன நோக்கத்திற்காக பிறந்தோம் என்பதை
ஞாபகம் இல்லாத காரணத்தால் பல தீய செயல்களை செய்ய ஆரம்பிக்குது. அப்படி வரும்பொழுது தான் இந்த தீமையான நிகழ்வோ இல்லை இந்த தீமையோ என்பது இருக்குது. அப்போ அவர் என்னது அந்த ஆன்ம முன்னேற்றம் என்பது மேலும் கீழ் நோக்கியதாக போய்விடுது. அப்போ என்னாகும், அவளுடைய ஜென்மம் பிறப்பு விகிதம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகும். புரியுதுங்களா? நன்மை நடப்பதால் ஒரு குறிப்பிட்ட அளவு நற்செயல்கள் செய்தால் அதற்குண்டான மகிழ்ச்சியான தருணங்கள் நம்மளுக்கு ஏற்படும். அதோடு அது முடிஞ்சது. தீமை செய்வதால் அதற்கான அனுபவத்தை பெறுவணும். அதன் மூலம் நம்ம சரியான அனுபவத்தை பெற்றுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் வேணாம்ப்பா, நான் அமைதியான, எனக்கு இந்த பிறப்பே வேணாம், நான் நல்லதும் செய்யலை கெட்டதும் செய்யலை, என்னை ஆள விடுப்பா அப்படின்னு போகிறோம் இல்லைங்களா? அதுதான் இறைவனை சரணடைதல் அப்படின்னு ஆன்மீக வாழ்க்கையில் சொல்கிறோம். இப்போ இந்த நிலையில் இப்படித்தான் தீமை என்ற நிலை உருவாகுது. இப்போ இது கடவுளுக்கும் இந்த நிலைக்கும் சம்பந்தமே கிடையாது. கடவுள் யாரையும் தீமை செய்யணும்னு இங்கே எதுவும் பண்ணலை. இது நம்மளுடைய தேவையற்ற ஆசைகளால் நியாய தர்மங்களுக்கு கட்டுப்படாமல் என்னுடைய மகிழ்ச்சி மட்டுமே முக்கியம் அப்படின்னு நினச்சி அதனால் பிறர் பாதித்தால் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு செய்யும் பொழுது அந்த தீய நிகழ்வுகள் ஏற்படுது. அதற்கும் கடவுளுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அடுத்த கேள்வி, திவ்ய தர்ஷினி அப்படின்றவங்க சேலத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஏன் சிலருக்கு எளிதாக ஆன்மீக அனுபவம் வருகிறது? இதுவும் கிட்டத்தட்ட இந்த போன கேள்வியோட தொடர்ச்சியாகவே இதை பார்த்துடலாம். இப்போது அந்த மாதிரி பிறப்பு நிலை பல 100, 1000, லட்சம் பிறவிகள் எடுத்து இந்த ஆன்மா என்ன பண்ணிடுது, எல்லா அனுபவமும் கிடைச்சும் இந்த ஒரு பிறப்பில் திரும்பவும் அதே மாதிரியான தவறுகளை இந்த வெளி உலக ஆசைகள்லேயே போய் இருக்கிறத புறாத்தி மறக்கும் பொழுது என்னது, ஆனால் உள்ளூர அந்த அனுபவம் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஆத்ம பதிவில் அந்த அனுபவம் இருக்க தான் செய்யும். இது சரி இது தவறு அப்படின்ற ஒரு பகுப்பு நிலை என்பது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போது தொடர்ந்து தவறுகள் செய்து அதற்கான தொடர்ந்து துன்பங்கள் அனுபவிக்கும் பொழுது என்ன ஆயிடுது, அதற்கு முன்னாலே பல 1000 லட்சங்கள் பிறப்புகள் எடுத்து ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும், இந்த ஆத்மாவுக்கே சலிப்பாகி போயிடும். என்னத்தை பண்ணாலும் திரும்ப திரும்ப இதிலேயே போய் சிக்கிக்கிட்டே இருக்குது இந்த நம்மளுடைய அனுபவம் என்பது. அதனால் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணுன்னா, இந்த ஆத்மா இந்த மனநிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த பிரபஞ்சத்தின் மூலம் ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டும். அப்படி நிகழும் பொழுது அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துன்பத்திற்கு இந்த மனமும் இந்த சரீரமும் தள்ளப்படும். அப்படி அங்கே இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு. அப்படி ஏற்படும் பொழுது மொத்தமாக இந்த உலக வாழ்க்கையே எனக்கு வேணாம், நான் முழுவதும் ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து இந்த இறைவனை சரணடைகிறேன், எனக்கு இது போதுமானது அப்படின்னும் பொழுது தான் அவர்கள் தொடர்ந்து பயணிக்க ஆரம்பித்து அதிலேயே ஸ்திரத்தன்மையோடு இருக்கும் பொழுது தான் இந்த ஆன்மீகத்தில் சிலருக்கு குறுகிய காலத்திலே ஆன்மீக நிலை கூடி வருகிறது அப்படின்றது இது ஒரு நிலை. இன்னொரு நிலை என்ன பண்ணுவாங்கன்னா, பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையை ஆன்மீகத்தில் ஆல்ரெடி அடைஞ்சிருப்பாங்க. அப்படி அடைந்தவர்கள் அதற்கு மேல் இந்த சரீரம் அந்த தொடர்ந்த அந்த ஆன்மீக பயணத்தில் செல்வதற்கு உண்டான தகுதி நிலை இல்லாத போது இந்த ஆத்மா அங்கேருந்து வெளியேறி அடுத்த ஒரு சரீரத்தில் குடியேறும் பொழுது பிறந்து சில நாட்களிலேயே சிறிய வயசிலேயே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவர்கள் ஆன்மீகத்தில் போக ஆரம்பிச்சிடுறாங்க.
அவர்கள்தான் அவதார புருஷர்களாக நம்ம சொல்கிறோம். அது இயல்பாகவே நடக்கும். அது அப்படி தான் நடக்கும். சிறு வயதிலேயே அவர்கள் அந்த ஆன்மீக பயணத்தில் முற்றும் துறந்தவர்களாக, அந்த சின்ன வயசில் இயல்பாக இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் ஒரு மாதிரியாக சிந்திச்சா, இந்த குழந்தை வேறு மாதிரி சிந்திக்கும். அவர்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் ரொம்ப முதிர்ந்த அறிவு பெற்ற மாதிரி தான் இருக்கும். காரணம் அவர்களுடைய பூர்வ ஜென்ம பலன்கள் அப்படி அவர்களை வழிநடத்துது. அப்படி நடக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான அவதார புருஷர்கள் சில நேரங்களில் நாம் வாழும் கால தேசத்தில் நமக்கு தெரிபவர்களாக அமைகிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள் அப்படி தான் வாழ்ந்தார். ராமகிருஷ்ணர் அவர்கள், ஸ்ரீ விவேகானந்தர் அவர்கள், இந்த மாதிரி நிறைய ஆன்மீக ஞானியர்கள் நம்ம சொல்லலாம். அப்படி வாழ்கிறவங்க அப்படி ஆன சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு தான் இந்த ஆன்மீகம் என்பது எளிதில் கைகூடுகிறது அப்படின்ற ஒரு விளக்கமும் இந்த கேள்விக்கு நாம் சொல்லலாம். அடுத்து சதீஷ்குமார் என்பவர் கோவையிலிருந்து கேட்டிருக்கிறார். குடும்ப வாழ்க்கையிலும் ஆன்மீகம் சாத்தியமா? இதற்கு பழைய காணொளிகளிலேயே விளக்கம் கொடுத்த மாதிரி அடியனுக்கு ஒரு ஞாபகம் இருந்தாலும் இன்னும் சில விளக்கங்களை சொல்லிடலாம். குடும்ப வாழ்க்கை என்பது இந்த இடத்துல 2 விதமாக எடுத்துக்கலாம். நம்மளுடைய பழைய காணொளியில் உலக வாழ்க்கையில் ஆன்மீகம் சாத்தியமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருந்தது. இப்போ கேட்டிருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் ஆன்மீகம் சாத்தியமா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல் பயன்படுத்தினதுனால இது இன்றைய வாழ்க்கையில் நமக்கு அத்தியாவசியமாக படுது அடியனுக்கு. அதனால் இந்த கேள்வியை அடியன் எடுத்திருக்கிறேன். இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சமுதாய கட்டமைப்பை குறிக்கக்கூடிய சொல்லாக அமையுது. அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சமுதாயம் எப்படின்னா, இந்த ஆத்மா அல்லது இந்த சரீரம் அப்படின்னா இந்த சரீரத்திற்கு உரிய உறவுகள், அதாவது இந்த சரீரத்திற்கான தாய் தந்தை, இந்த சரீரத்தை உரிமை கொண்டாலும் இந்த வாழ்க்கைக்கான துணை, அல்லது இந்த சரீரத்தால் உருவாக்கப்பட்ட குழந்தைகள் அல்லது உறவினர்கள், இப்படி ஒரு சமுதாய கூட்டம் அப்படின்றது தான் ஒரு குடும்ப சூழல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இயல்பான வாழ்க்கை முறையில் இந்த குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய நடவடிக்கையும் கவனித்து பார்த்தோம்னா எப்படி இருக்குது? தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காகவும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்குமான நடவடிக்கைகள் தான் அந்த வாழ்க்கையில் இருக்கும். வாழ்க்கை நடவடிக்கைகளாக நடைமுறையில் இருக்கும். அதற்கான நோக்கத்தில்தான் அவர்களுடைய பயணம், அவர்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்கும். இதில் ஆன்மீக பயணம் அப்படின்னும் பொழுது அந்த விருப்பம் என்பது அங்கே இடையூறாக வந்து நிற்கும். ஆன்மீக நிலை என்பது எப்படின்னா, எனக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது, எனக்கு இறைவன் ஒருவரே நோக்கம், எனக்கு எந்த தேவைகளும் கிடையாது, இறைவனை அடைவதே என்னுடைய தேவை, எனக்கு எந்த ஆசைகளும் கிடையாது, பிறப்பற்ற நிலையே என்னுடைய ஆசை, நான் எதை பற்றியும் என்னுடைய மனதில் யோசித்து அதற்கான ஒரு பலனை பெற விரும்பவில்லை. எனக்கு ஆத்மா பற்றிய உணர்வின் பலன் தான் வேணும்.
இப்படியான சிந்தனைகளுக்கும் இந்த சிந்தனைகளுக்கும் 2ம் இட்ஸ் லைக் ஆப்போசிட் டைரக்ஷன் மாதிரி. இது நேரடியா சொல்லணும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இட்ஸ் நாட் பாசிபிள். அது வாய்ப்பு மிக 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 குறைவு. காரணம், தன்னையும் தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் செய்ய வேண்டிய விருப்பம் அப்படின்ற அந்த செயல் செய்யும் பொழுது, அது நியாய தர்மங்களுக்கு உட்பட்டு சில செயல்கள் செய்ய வேண்டியது இருக்கும். நியாய தர்மத்தை கடந்து சில செயல்கள் செய்ய வேண்டியிருக்கும். காரணம், தன்னுடைய நோக்கம் அது மட்டுமே. அவர்களினுடைய ஆசையும் தன்னுடைய ஆசையும் நிறைவேற்றி கொள்வதற்காக இருக்கும். அதில் எந்த அளவுக்கு நியாய தர்மத்தை கடந்த நிலை என்பது எந்த அளவுக்கு தீவிரமாகிறதோ அதற்கான தீய பலன்கள் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் இந்த ஆன்மீக பாதையின் போது எந்த ஒரு நோக்கமும் அங்கே இருக்காது. தனக்கோ தன்னை சார்ந்தவர்கள் அப்படின்றதுக்கு எந்த ஒரு நோக்கமும் அங்கே இருக்காது. அதுதான் உண்மையான ஆன்மீக நிலைன்னு சொல்கிறது. அப்போது இது ஒரு செயலை நோக்கிய பயணம் உலக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. எந்த ஒரு நோக்கமும் எந்த ஒரு நிலையும், இது மொத்தமுமே ஒரே ஒரு நிலை மட்டும்தான். இதில் பல நிலைகள். அப்படின்னும் பொழுது இது 2க்கும் எப்படி அதை தொடர்பு பண்ண முடியும்? பக்தி மார்க்கத்தில் நம்மளால் ஒரு கோயிலில் போய் அமைதியாக இருந்து நம்மளுடைய அப்பப்போ நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக நமது மனதை அமைதிப்படுத்தி நம் செய்த செயல்களை சிந்தித்து அதை சரி செய்து கொள்வதற்காக ஒரு அமைதியான மனநிலையை ஏற்படுத்தி கொண்டு அங்கு அந்த சூழலை சரி செய்வதற்கான முயற்சிகளில் நம்ம ஈடுபடலாம். அதில் குடும்ப நிலை வாழ்க்கை முறையில் இவ்வளோ தான் செய்ய முடியும். அதுக்கு மேலே அதை நம்ம தொடர முடியாது. அடுத்தபடியாக காயத்ரி என்பவர் திண்டுக்கல்லிருந்து கேட்டிருக்கிறார். கடவுள் வேண்டியதை தரவில்லை என்றால் என்ன செய்யணும்? கடவுள் நிலை அப்படின்னு நீங்கள் முதல் வார்த்தை ஆரம்பித்ததுனால இது கர்ம காண்ட நிலைக்குள்ளே வருது. அந்த கர்ம காண்ட நிலைக்குள் கடவுள் நிலை என்பதை ஒரு சக்தி வடிவமாக கொண்டு பார்க்கும் பொழுது, அந்த கடவுள் தான் நம்மை படைத்தார், அவர்தான் நம்மளை வழிநடத்துகிறார், நமக்கான நன்மை தீமைகளை எல்லாம் செய்பவர் கடவுள் என்ற ஒரு சக்தி நிலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது, அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் வேண்டுவது நடக்கவில்லை என்றால், ஒன்று, இந்த வாழ்க்கையில் இந்த ஜனனத்தில் அந்த வேண்டுதல் என்பது உங்கள் பிறப்பிற்கான நோக்கமாக இருக்காது. இரண்டாவது, நோக்கத்தில் தான் இருக்கிறீங்க, அதே நோக்கத்தில் தான் நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்படி ஒரு செயல், எனக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டுறீங்க. ஆனால் அதனால் ஏற்படும் பலனோ அல்லது அதனால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறோன்னா, பக்க விளைவுகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது நீங்கள் பிறப்பிற்கான நோக்கத்திற்கு இடையூறாக இருக்கும் பட்சத்தில் கடவுள் அதை அனுமதிக்க மாட்டார். அல்லது நீங்கள் வேண்டுவது உங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி அளித்து மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால் தான் நாம் வேண்டுறது நடைபெறாமல் போவதற்கான காரணமாக இருக்கும். மற்றபடி நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய செயல் திட்டமும் நம்மளுடைய செயலும் சரியான நிலையில் இருக்கும் பட்சத்தில், சரியான நிலை என்பது நம் பிறப்பிற்கு எந்த நோக்கத்தில் இந்த பிறவி எடுத்தோமோ அந்த நோக்கத்தில் நம்மளுடைய சிந்தனையும்
செயல் திட்டமும் செயலும் இருக்கும் பட்சத்தில் அதற்கான நிகழ்வு நம்மை வந்து சேரும். இது உண்மை. அடுத்தபடியா சிவகாமி என்பவர் தேனியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஆன்மீக பாதையில் சலிப்பு ஏற்பட்டால் என்ன செய்வது? இது அநேகம் பேருக்கு இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது. இந்த வாரத்தில் இதை வேறு மாதிரியான சொற்களை பயன்படுத்தி அநேக மாணவர்கள் இந்த பொருள்படும்படியான கேள்விகளை தான் கேட்டிருக்கிறீங்க. இந்த ஆன்மீக பாதையில் சலிப்பு அப்படின்றது ஏன் ஏற்படுது அப்படின்னா, நாம் ஒரு குறிப்பிட்ட சாதனங்கள் அல்லது சாதனாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு சில செயல்பாடுகள். இப்போ தொடர்ந்து தியானம் பண்ணுறோம், இல்லை நான் 48 நாள் ஓம் நமச்சிவாய டெய்லி 1008 தடவை நான் சொல்கிறேன். இந்த 48 நாள் முடிகிறதுக்குள்ளே எனக்கு நான் நினைப்பது அல்லது எனக்கு ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமோ அல்லது மனநிலையில் ஒரு மாற்றமோ ஏற்படணும் அப்படின்ற ஒரு நிலையிலேயே நாம் பயணிக்கணும். அப்போ தானே நம்மளுக்கு அதுதானே நோக்கமாக இருக்கும். அப்படி தானே நம்ம பயணிக்கிறோம். எல்லா விஷயங்களும் நம்ம செய்கிறதும் அது செய்வதற்கு உண்டான பலன் நம்ம கண் முன்னால் தெரியணும். தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒன்று அது சரியான ஒரு ஒரு நம்ம மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் அந்த நிகழ்வு ஏற்பட்டு நம்ம மகிழ்ச்சியாக ஏற்பட்டு நம்ம அந்த செயலில் இன்னும் வேகம் அதிகரித்து நம்ம செய்கிறோம். இல்லை அது ஒன்றும் நடக்கலை, இல்லை தவறாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அதன் மேல் கொண்ட தீவிரம் இன்னும் பத்தலை, போதுமானதாக இல்லை, அல்லது அதற்கு உண்டான மனப்பக்குவம் இன்னும் நாம் அடையவில்லை அப்படின்ற ஒரு நிலையில் தான் அது தாமதமாகுது. அப்படி நடக்கும் பொழுது என்னாகும்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த சரீரம் இட்ஸ் எ லிமிட்டட் எடிஷன். இது அவ்வளோதான். அதுக்கு உண்டான ஒரு செயல்பாடுகள் என்பது இட்ஸ் லிமிட்டட் எடிஷன். அதை சார்ந்து இந்த மனம் செயல்படும் பொழுது ஒரே செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். பட் அதற்கான பலன் நமக்கு கண் முன்னால் தெரியலன்னும் போது ஒருவேளை நம்ம தவறாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ, இல்லை இந்த வழியே தப்பாக இருக்குமோ, இல்லை எப்படி செய்யணும், யார்கிட்டையாவது கேட்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஏற்படும். அப்போ என்னாகும், நம்மளுடைய செயலில் ஒரு தொய்வு ஏற்படும். ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்படலையே அப்படின்ற ஒரு தொய்வு என்பது ஏற்படும். அப்படி ஏற்படுது தான் இந்த சலிப்பு. அதற்கு காரணம் அந்த செயலில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தீவிரத்தன்மை இன்னும் போதுமானதாக இல்லை. அந்த அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு மனோதிடமும் ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு செயல் திறனும் அங்கே இல்லை. அதனால தான் அந்த செயலுக்கான அனுபவத்தை உங்களால் உணர முடியலை. அந்த உணர முடியலைன்றதுனால தான் சலிப்பு அப்படின்ற ஒரு மனநிலை ஏற்படுது. அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டைரக்ஷன் மாற்றக்கூடாது. அதை திரும்ப நல்லா ஆலோசிச்சுக்கோங்க. சரியாக நீங்கள் செயல் செய்வதற்கு முன்னால் நான் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நாள் வரைக்கும் எனக்கு ஒரு சில அனுபவங்கள் வந்தது. ஆனால் அதற்கப்புறம் எனக்கு அந்த அனுபவம் கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதை சரியானது, ஆனால் அந்த முயற்சியின் வேகம் உங்களுக்கு போதுமானதாக இல்லை. அடுத்த நிலையான அனுபவத்தை பெறுவதற்கான போதுமான மனோபக்குவமோ அல்லது முயற்சியோ பத்தலைன்னு தான் அர்த்தம். அப்போ அதை தீவிரப்படுத்தினீங்கன்னா அதற்குண்டான அனுபவம் கிடைக்கும். இந்த சலிப்புத்தன்மை என்ற ஒரு மனநிலை உங்களுக்கு மாறிவிடும். அடியேன் போதுமான விளக்கம் அளித்திருக்கிறேன்னு நம்புகிறேன். தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஆன்மீக ரீதியிலான விளக்கத்தை அளிக்க அடியேன் முயற்சி பண்ணுறேன்.
ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம், அன்பே